Welcome back, students. This is 12th physics, unit 8, atomic and nuclear physics. So last class we can discuss about the nuclear fusion and then force in the stars. What are the reaction held in the stars, already we discussed it. Now we can discuss the new topic, elementary particles. Elementary particles na நம்ம இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன துகள்கள் இருக்கோ அதெல்லாம் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் தான். ஒரு ஆட்டமில் என்னென்ன துகள் இருக்குது அப்படின்னு தான் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ஆட்டம்ஸ்னால என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆட்டம்ஸ்னால் என்ன? திஸ் இஸ் த நியூக்ளியஸ், புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான், இதுதான் ஆட்டம். ஆனால் அதுக்குள்ளே இதனுடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸ் கூட இருக்குது. ஆன்டி பார்ட்டிகல்ஸ், இப்போ நியூட்ரானுக்கு நியூட்ரினோ, புரோட்டானுக்கு பாசிட்ரான், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஆட்டம்ஸ்னால் என்ன அப்படின்னா நியூக்ளியஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் தான் என்னது ஆட்டம். எஸ்பெஷலி இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கிற புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இதெல்லாம் தான் ஆட்டம்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்குது? ஸ்டேபிளாக உள்ள இருக்குது. எலக்ட்ரான்ஸ்கள் வந்து இந்த நியூக்ளியஸுக்கு வெளியில், எலக்ட்ரான்ஸ் மட்டும் வெளியில் இருக்குது, அதனால தான் பிரித்து காட்டுருக்கோம் உங்களுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இது ரெண்டும் நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்குது. இதுதான் இதனுடைய பார்ட்டிகல்ஸ். 1960 வரைக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து எந்தெந்த சயின்டிஸ்ட்டு எப்படி ஆட்டம் மாடலை கொண்டு வந்தாங்கன்றதை நம்ம தெளிவாக நம்ம பார்த்தோம், உங்களுக்கே தெரியும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் their postulates, so many limitations are there, so many demerits are there. So according to their thought we can discuss more topics. So now here till 1960, 1960 வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இது எல்லாமே ஒன்று தான், இது எல்லாமே ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது 1960 வரைக்கும் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 60 வருஷத்துக்கு முன்னாடி, நான் இப்போ டில் டுடே ஸ்டேட்டு என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எல்லாமே என்னது ஒன்று தான், எல்லாமே தான் அடிப்படையான பார்ட்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு 1964 வருஷம் முர்ரே ஜெல்மன் அண்டு ஜார்ஜ் ஜுவிங், இவங்க ரெண்டு சயின்டிஸ்ட், முர்ரே ஜெல்மன் அண்டு ஜார்ஜ் ஜுவிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா ப்ரொப்போஸ் தட் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் நாட் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் கொண்டு வந்தாங்க. புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அடிப்படையான துகள்கள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது மேடப் ஆஃப் ஸ்குவார்க்ஸ். குவார்க்ஸ்னால் ஒரு இணைப்பு, ஒரு உள்ளே வந்து ஒரு பிணைப்பில் இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது, மேடப் ஆஃப் குவார்க்ஸ். இதில் இந்த குவார்க்ஸ் பேர் தான் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல். ஒரு எலமெண்ட்டை வந்து உருவாக்குறது எதுனா உட்கரு தான். ஒரு எலமெண்ட்டை உருவாக்குறது, ஒரு எலமெண்ட்டோடைய வடிவத்தை கொண்டு வரது உட்கரு. தட் மீன்ஸ் நியூக்ளியஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் டெவலப் அன் எலமெண்ட். அதனால தான் இது பேர் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்னு சொன்னாங்க. ஸோ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்னால் என்னென்னு சொல்கிற பாருங்கள், குவார்க்ஸ் தான் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல். கேட்பாங்க கொஷின், டேஷ் இஸ் கால்ட் அஸ் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்னால் குவார்க்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஆட்டம்ஸ்னால் நியூக்ளியஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் தான். நியூக்ளியஸில் புரோட்டான்ஸு நியூட்ரான்ஸு ரெண்டுமே இருக்கும். இதெல்லாம் நம்ம பழசாக நிறைய வாட்டி பேசிட்டோம். 1960 வரைக்கும் till 1960 all of in the universe thought that electrons, protons, neutrons are all in same state. So it is of 3 particles are called the fundamental particles அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க 1960 வரைக்கும். ஆனால் இப்போது அது 2 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 சயின்டிஸ்ட் முர்ரே ஜெல்மன் அண்ட் ஜார்ஜ் ஜுவிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் அல்ல, அது ஒரு குவார்க்ஸு அப்படின்னு சொன்னார். அது ஒரு குவார்க்ஸ்னு சொன்னார். அந்த குவார்க்ஸ் பேர் தான் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல், எலிமெண்டரி பார்ட்டிகல். ரைட் தான். இப்போ இது நியூக்ளியஸு, புரோட்டான்ஸு, நியூட்ரான்ஸு, இது மட்டும் குவார்க்ஸ் உள்ளவே இருக்கும். இந்த அடிப்படையை வச்சே பல நிகழ்வுகளை நம்ம நடத்திடலாம். இவர் வெளியில் சுற்றிட்டுருக்கார். இவர் தான் ஃபண்டமெண்டல். ஏன்னா இவர் தான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் உட்படுறவர். இவர் தான் யார்? எலக்ட்ரான்ஸ் வெளியில் இருக்கார். இவரை அடிப்படையாக துகள்னு எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் இவங்களை எடுத்துக்க முடியல, இவங்களை குவார்க்ஸ்னு சொல்லிட்டாங்க. குவார்க்ஸ், இந்த குவார்க்ஸ் பேர் தான் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ். ரைட். இப்போது எலக்ட்ரான் ஆர் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்
are elementary particles because they are not made up of anything. எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு அடிப்படையான துகள். நான் முதல்ல சொல்லிட்டேன், ஏன்னா எலக்ட்ரான்ஸ் தவிர இது ரெண்டும் வந்து குவார்ட்ஸு, அதனால் இது எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் சொல்லிட்டோம். அதுவும் நம்ம அடிப்படையான துகள்னு எடுத்துக்கலாம், எலிமெண்ட்ரி பார்ட்டிகலாகவும் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா தே ஆர் நாட் மேட் அப் ஆஃப் எனிதிங். அதை வந்து அது உருவாக்கப்படவில்லை. அது ஒரு சார்ஜ், அது ஒரு இடமா நிற்காது, சுற்றிக்கிட்டே வரும். இன் 1968 the quarks are discovered by the Stanford Linear Accelerator Center. ஸ்லாக்ன்ற ஒரு யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டான்ஃபோர்ட் லீனியர் ஆசிலேட்டர் சென்டர் தான் 1968 குவார்க்ஸை வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதுதான் எலிமெண்ட்ரி பார்ட்டிகலாகவும் அறிவிக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னால் ஆட்டம்ஸு, ஆட்டம்னால இதுதான். ஸோ இது எல்லாமே ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது 1960 வரைக்கும் ஆஃப்டர் 2 years 1964 the two scientists முர்ரே ஜெல்மன் அண்ட் ஜார்ஜ் ஸ்விங்ஸ் proposed that புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளே அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது மேடப் ஆஃப் குவார்க்ஸு, அந்த குவார்க்ஸ் பேர் தான் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல். அடிப்படையான துகள்கள் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எலக்ட்ரான் ஆனால் அடிப்படையான துகள் தான். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் நாட் மேடப் ஆஃப் எனிதிங். எதை வச்சும் அதை வந்து நம்ம உருவாக்கலை, தானாக உருவானது. 1968 த குவார்க்ஸ் அது யார் டிஸ்கவர் பண்ணது பார்த்திங்கன்னா எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் லீனியர் ஆசிலேட்டர் சென்டர் யூஎஸ்ஏவில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 6 குவார்க்ஸ் இருக்குது. ஒரு எலமெண்ட்டில் 6 குவார்க்ஸ் இருக்குது. என்ன அது அப்படின்னா அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே, இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னாங்க இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே 6 குவார்க்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா அப்வர்ட் குவார்க்ஸ், டவுன்வர்ட் குவார்க்ஸ், ஸ்ட்ரேஞ்ச் சென்டர், டாப்பு, பாட்டம், அப்வர்ட், டவுன்வர்ட், டாப்பு, பாட்டம், மேலே கீழே, டாப் உச்சியில், அடிமட்டத்தில், நடுமத்தியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்டி பார்ட்டிகல்ஸ், இப்போ நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான் இருக்குல்லையே, அதனுடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸ், ஃபோட்டான்ஸ் எக்கச்சக்கமானது இருக்குது. அதனுடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸ் மொத்தம் 6 குவார்க்ஸ் இருக்குது. கேட்பாங்க வாட் ஆர் த 6 குவார்க்ஸ்? அப்பு, டவுனு, ஸ்ட்ரேஞ்சு, டாப்பு அண்ட் பாட்டம் அண்ட் தேர் அதனுடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டினா அதற்கு எதிர்ப்பாக உள்ள பார்ட்டிகல்ஸ். ஆல் திஸ் குவார்க்ஸ் ஹேவ் ஃப்ரிக்ஷனல் சார்ஜ். இரண்டுமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரிக்ஷனல்னால் உராய்வு மின்னோட்டம்னு சொல்லுவாங்க. உராய்வு மின்னோட்டம் ரெண்டும் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த க்ளோஸ்அப்பில் வரும்போது அப்படியே உராயும். உராயத்தினால ஏற்படக்கூடிய ஒரு சார்ஜ், அது ஃப்ரிக்ஷனல் சார்ஜ். அது ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. அப்வேர்டு டவுன்வேர்டு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப் சார்ஜ், டவுன் சார்ஜ். அப்பேரில் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா +2/3 எலக்ட்ரான் இல்லைப்பா சார்ஜ் +2/3, டவுன்வேர்டில் -1/3. அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அக்கார்டிங் டு த குவார்க் மாடல், இந்த குத்துக்கிறாங்க பாருங்கள். அக்கார்டிங் டு த குவார்க் மாடல், proton made up of 2 up quark and 1 down quark. Proton made up of 2 up quark, 1 down quark. Up quark என்ன +2/3, down quark என்ன -1/3. அப்போ இது யூனா அப்பு, டினா டவுன். ஓகே, அப்போது ப்ரோட்டான்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரோட்டான்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 அப்பு அண்டு 1 டவுன். இதுதான் ப்ரோட்டான்ஸ். இதுதான் ப்ரோட்டான். 2 அப்வேர்ட்ஸு, 1 டவுன்வர்ட்ஸ். ஏன்னா அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா ப்ரோட்டான்ஸ்லேயே பாசிட்டிவ் தானே. அதேமாதிரி நியூட்ரான்ஸ், இது நியூட்ரான்ஸுக்கு. நியூட்ரான்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 2 டவுனு, 1 அப். ப்ரோட்டான்ஸ் கொடுங்க பாருங்கள் எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடுறாங்க பாருங்கள். ஸோ அக்கார்டிங் டு த குவார்க் மாடல், proton made up of 2 up quark and 1 down quark, neutron made up of 1 up quark and 2 down quark. So the study of elementary particles is called the particle physics. இது ஒரு மாதிரி கேட்பாங்க, துகள்களின் இயற்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. துகள் இயற்பியல். The study of elementary particle is particle physics. It is using all research
கிட்டத்தட்ட 20 நோபல் ப்ரைஸு இதுக்காக வாங்கியிருக்கிறாங்க, பார்ட்டிகல் ஃபிசிக்ஸுக்காக. நிறைய ரிசர்ச். ஏன்னா நீ ஒரு ஆட்டம் சொன்னாலே ஏகப்பட்ட பார்ட்டிகல், ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்த்தது என்ன, எலக்ட்ரான்ஸு, புரோட்டான்ஸு, ஃபோட்டான்ஸு, ஃப்ரம் த ஃப்ளோரசன் சைடு ஃபோட்டான்ஸு, திரும்ப பேசிக்காக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அதுக்கப்புறம் பாசிட்ரான், அதுக்கப்புறம் நியூட்ரினோ, அதுக்கப்புறம் ஆன்டி நியூட்ரினோ, அதுக்கப்புறம் ஃபோட்டான்ஸு, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டே போகிறோம். ஒரு நியூக்ளியஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய கதிர்வீச்சு, ரேடியேஷன், ஆல்ஃபா பார்ட்டிகல், பீட்டா பார்ட்டிகல், காமா பார்ட்டிகல், ஏகப்பட்ட பார்ட்டிகல்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ இதில் தான் அடிப்படை இதெல்லாம் அடிப்படையான துகள்கள், இதெல்லாம் ஃபண்டமெண்டல் சொன்னாலே, ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்னாலே நம்ம வந்து அந்த துகள்களை வச்சு தான் மற்ற துகள்களை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல நடந்து போயிட்டே இருக்கிறோன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் நம்மளை தடுக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு புதுசாக தெரியும். ஆனால் நிறைய வாட்டி அதை தடுத்துக்குது, அப்போ தெரியாது. நம்ம அதை வந்து உணரும்போது தான் அது தெரியும். அப்போ ஏதோ ஒரு புதுசாக ஃபோர்ஸ் வருது. அது மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட்டிகல்ஸுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடைக்குது, அது வேறு மாறி புதுசாக ஒரு துகள் உருவாகுதுன்னா அப்போ தான் ஓஹோ இங்கே இன்னும் ஏதோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்குது. அது எல்லாத்துக்குமே காரணம் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் தான். ஓகே, அதனால தான் உங்கள் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸும் இந்த கொஷினில் கேட்பாங்க. ஸ்ட்ரெயிட் ஷார்ட் நோட்ஸாக எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் கேட்பாங்க. அதுக்காக தான் இவ்வளோ விளக்கமும். அது எங்கே ரிசர்ச் பண்ணாங்கன்றத ஸ்டான்ஸ்போர்ட் லேனியர் ஆசிலேட்டர் சென்டரில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 குவார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு கொடுத்தாச்சு. நம்ம அப்வர்ட் டவுன்வர்ட் மட்டும் பார்த்தோம். புரோட்டான்ஸுக்கு ஏன்னா நியூட்ரானுக்கு புரோட்டான் தான் உள்ளே இருக்குது. அப்போ நீ சொல்லி நியூட்ரானாலே 2 டவுன்வர்ட்ஸு 1 அப்வர்ட் குவார்க்கு, புரோட்டான்னா 2 அப்வர்ட்ஸு 1 டவுன்வர்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா படித்து வச்சுங்க. இதுவும் கொஷினில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.